நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நாங்க விக்கிறதே இல்லை. வெள்ளாடு விக்கிறது இல்ல, மாடு விக்கிறது இல்ல. அந்த கண்ணு வந்து நல்லா இதா வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் தான். அப்படியே நம்ம கண்ணு நல்லா வளர்ந்துருச்சு, என்ன சொல்றது, அது நம்ம காலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, நம்ம குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து அதே ஒரு இதாயிடுச்சு. கறிக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறது இல்லைங்களா? கோயிலுக்கு வெட்டினாலும் கூட அப்படியே யாருக்காவது கொடுத்துருவோம். நாங்க சாப்பிடறது இல்லைன்னா அதுக்கான போதுமான சத்து அதுக்கு அவ்வளவுதான் இருக்குங்க, அதுக்கப்புறம் இருக்காது. அது வந்து அடுத்தவங்க கறந்தா தான் வரும். வேற மாட்டுல இருந்து கறந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறக்கிறவங்க வச்சு கறந்தோம்னா அவங்க சரியா கை கழுவுவாங்க, கழுவாம வந்து தொடுவாங்க மாட்டேன். ஒரு மாடு கறந்ததுக்கு அப்புறம் கை கழுவிட்டு போய் தான் அடுத்த மாடு தொடுவாங்க. நான் அந்த மாட்டை அடுத்த கை கழுவாம தொட மாட்டேன். காளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்காங்க. இங்கே 10 மாடுகள் வச்சு ஒரு அக்காங்க வந்து மாட்டு பண்ணை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வெள்ளாடுகளும் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இதை வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்க பேரு சரிமலன். நம்ம கிட்ட எத்தனை மாடு இருக்குங்க? 10 மாடு இருக்குங்க. எப்படி மாடு வளர்க்குறீங்க? தீவனம் தான் போடுறோங்க. என்னென்ன தீவனங்க? மசால் பில்லு, இந்த மக்காச்சோளம், அப்புறம் வைக்கப்பில்லு, இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அப்புறம் குச்சி தீவனம், தவிடு, இந்த மாதிரி தீவனம் வைப்போம். அப்படிங்களா? இந்த செட்டு வந்து சிம்பிளா நீங்களே போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, சிம்பிள் செட்டு தான். ஆமாங்க. அது இப்போதாங்க ஒரு மாசத்துக்கு. பிராய்லர் கோழி நீங்களே வளர்த்துக்கிறீங்க போல? அது இப்போதாங்க, இப்போ 2 நாள் தான் ஆச்சு வாங்கிட்டு வந்தாங்க. கன்றுலாம் உங்களோட கன்று தான்? எல்லாம் பெண் கன்றுங்களா, ஆண் கன்றுங்களா? பெண் 3 இருக்குது. இப்படியே மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடு இருக்குது. இந்த 10 மாடுக்கு என்னென்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாங்க மக்காச்சோளம், மசால் பில்லு, அந்த சோளத்தட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். இல்லைன்னா வெளியே மேய போகும். பால் வந்து எவ்வளோங்க கறக்குது ஒரு நாளைக்கு? ஒரு நாள் 40 லிட்டர் கறக்குண்ணா. ஒரு நாளைக்கு 40 லிட்டர்? எல்லா மாடும் சேர்ந்துங்களா? சில மாடு இருக்கு, 4 மாடு கறக்கு, 4 மாடு சும்மா. சரி, இப்போ 4 மாடு நீங்க அந்த ஒரு மாட்டுல இருந்து 4 மாடை நீங்க பெருக்குனேன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் அது வந்து எப்படி நீங்க அதிகப்படுத்துனீங்க? அந்த 4 மாடை பெருக்கும் போது உங்களுக்கு தொழில் ரகசியம் தெரிஞ்சிருச்சா? ரகசியம் எல்லாம் இல்லைன்னா என்ன, அந்த கண்ணு வந்து நல்லா இதா வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் தான். அப்படியே நம்ம கண்ணு நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா இதாயிரு அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் அதனால அப்படியே வளர்த்து இது பண்ணிட்டேன். அப்படிதான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு மாட்டுல இருந்து 10 மாடா பெருக்கிறதுக்கு 7 வருஷம் ஆகுது இல்லைங்களா? அதுல இப்ப ஆண் கன்றை கொடுத்துருவீங்க, பெண் கன்றை மட்டும் வச்சுக்குவீங்க. அந்த பெண் கன்றை வந்து வளர்த்து ஒரு செட்டா கொண்டு வந்து எத்தனை ஈத்து வரைக்கும் நீங்க விற்காம வச்சிருப்பீங்கம்மா? ஒரு 5 ஈத்து 6 ஈத்து வரைக்கும் வச்சிருப்போம். 5 ஈத்து 6 ஈத்து. அதுக்கப்புறம் அது வந்து படுத்துச்சுன்னா எந்திரிக்காம அந்த உடம்பு சரியில்லாம ஆயிருங்களா, அதுக்கான போதுமான சத்து அதுக்கு அவ்வளவுதான் இருக்குங்க, அதுக்கப்புறம் இருக்காது. அவருக்கு வழி கொடுத்துருவீங்க. என்ன ரேட்டுக்குங்கம்மா கொடுப்பீங்க? அது சொல்ல முடியாது, நான் எப்படி கொடுக்குறாங்கிறத மாதிரி சொல்ல முடியாது. எப்படி அது ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு 60,000 50,000 இருந்து கடைசிக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகணும். நல்லா ஃபர்ஸ்ட் ஈட்டா இருந்தா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும். ஒரு 2-3 ஈத்து ஆயிடுச்சுன்னா ஒரு 50-60 போகும். ஆனா நாங்க கொடுக்கறதே இல்லையே, நாங்கிட்ட விக்கிறதே இல்லையா. நீங்களே வச்சுக்கிறீங்கம்மா? நாங்க யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. வெள்ளாடு எப்படிங்கம்மா வளர்க்குறீங்க? எல்லாத்துக்கு தீவனம் இதே மாதிரி மசால் பில்லு, தவிடு, இது மட்டும்தாங்க. வெளியில நாளா ஓடிட்டு போய் மேய்க்க முடியாது, இதை வச்சு பாக்குறதுக்கே கஷ்டம். அப்புறம் வெளியில யாரு போய் வாங்கிக்குவாங்க? நாங்க பாப்பாங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். அதனால மாடு இப்போ 2 பேரும் வேலை செய்யறதா இத்தனையும் நீங்க பராமரிக்கிறீங்க. இப்போ வெள்ளாடுகள்லாம் நீங்க எப்படி தீவனங்கள்லாம் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றீங்களாமா, இல்லை வெளியே? மசால் பில்லை கொஞ்சம் பொடிப்படியா நறுக்கி வச்சுருவோம். அப்புறம் அது புண்ணாக்கு, தீவனம் அது மாதிரி வைப்போம். வெளியில எல்லாம் போகாது. உங்ககிட்டயே அப்படியே கை வளப்புலயே இருந்துக்குது இல்லைங்களா? வாங்குறவங்க எப்படிங்கம்மா வாங்குறாங்க? ஆடு கொடுக்குறது இல்லைங்களா? நாங்க விக்கிறதே இல்லை, என்ன சொல்றது, அது நம்ம காலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, நம்ம குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து அதே ஒரு இதாயிடுச்சு. ஆட்டு செட்டு வந்து சின்னதா போட்டிருக்கீங்களா? பின்னாடி இருக்குங்க. இப்போ காலை டைமு மதிய டைமுல இப்படி கட்டிக்குவோம், நைட்ல அங்க அந்த செட்டு கட்டிக்குவோம். இந்த மாதிரி கட்டிட்டா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, இது அந்த பக்கம் ஆளு வேணும் இல்லைங்களா, இது சாணி அள்ளி போறதுக்கு இதுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா. அதனால இப்போ நான் காட்டுக்குள்ள கட்டிட்டா சாயங்காலம் முடிச்சு கட்டிக்குவோம். ஆடுகளுக்கு தீவனத்துக்கு நீங்க உங்க மசால் புல்லா இருக்கிறதுனால இங்கே நீங்க கொடுத்துட்றீங்க இல்லைங்களா?
பால் கறக்கிறது எப்படி கலக்குறீங்கம்மா? நான் தான் கறப்பேன். கையிலே கறந்துக்கிறீங்களா? ஆமா. மிஷின் எல்லாம் நீங்க பயன்படுத்துறது இல்ல? ஓ, கையிலே கறக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் கறந்து. எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் சொசைட்டி பின்னாடி இருக்கோம். ஓ, என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்கம்மா? 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஒரு லிட்டர் 40 ரூபா. கவர்மெண்ட் சொசைட்டிங்களா இல்லை பிரைவேட் சொசைட்டி? ஃபேட் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக வந்துடுதுங்களா அமௌண்ட் எல்லாம்? நோயெல்லாம் ஏற்படுதுங்களா மாடுகளுக்கு? இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. நான் தடுப்பூசி அப்போதைக்கு வரும்போது இங்கே வந்து அவங்களே எனக்கு நான் வெளியில் பிடிச்சி போக முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்களே இங்கே வந்து போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டல். இல்லை மடி நோய் எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்களா? எதுவும் இல்லைங்க. அது வந்து அடுத்தவங்க கறந்தா தான் வரும். நானே பார்த்து நானே கறக்கிறதுனால அதெல்லாம் வருது. ஓ, அந்த மடி நோய் வந்து வேற ஒருத்தவங்க கறந்து தான் அப்படி வேற மாட்டுல இருந்து கறந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கறக்கிறவங்க வச்சு கறந்தோம்னா அவங்க சரியா கை கழுவுவாங்க, கழுவாம வந்து தொடுவாங்க மாட்டேன். நான் தொடும்போது அவங்க எப்படி அது வந்து அப்படியே வந்து பரவிடுது. அதுதான் மடி நோய்க்கு பிரச்சனை காரணம். ஆமா. நீங்களே உங்களோட கையிலேயே இது பண்றதுனால அந்த மடி நோய் பிரச்சனை இல்லை. நானே ஒரு மாடு கறந்ததுக்கு அப்புறம் கை கழுவிட்டு போய் தான் அடுத்த மாடு தொடுவாங்க. நானே அந்த மாட்டை அடுத்து கை கழுவாம தொட மாட்டேன். வாய் சப்பு நோய் எல்லாம் அதெல்லாம் எதுவும் வரல. எதுவும் வந்ததில்ல. ஆடுகளுக்கு இந்த நோயும் அந்த மாதிரி வந்ததில்ல. நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த மாடு தொழில்? ஒரு 7 வருஷம் இருக்கு. இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிக்கும் போது ஒரு மாடு தான் வச்சிருந்தேன். அப்புறம் அது கண்ணு போட இது பண்ணி கண்ணு போட அப்படியே பெருக்கி இது பண்ணிட்டோம். ஒரு மாடு தான் வச்சிருந்தேன். அம்மா வீடு கொடுத்தாங்க எனக்கு. அதை வச்சு இது பண்ணி. நீங்க அம்மா வீடுன்னு சொன்னா சீதனமா கொடுத்துருக்காங்க. ஆமா. அந்த சீதனத்தை வச்சு 10 மாடா பெருக்கிறீங்க. ஆமாங்க. அது 10 மாடா பெருக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அது 6-7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. ஆமா. 7 வருஷமா 10 மாடுகளா பெருக்கிறீங்க. ஆமா. இது நீங்க எங்கேயுமே மாடெல்லாம் வாங்க கிடையாது. வாங்கலைங்க. உங்களோட சொந்த மாடுகள் தான். ஆமா. அது எப்படி பெருக்கிறதுக்கு வந்து நீங்க ஆர்வம் இந்த காட்டுறீங்க? கண்ணு இருக்கும்போதுனா அது வந்து காலக்கண்ணா இருந்தா வித்துருவோம். பொட்டக்கண்ணா இருந்தா வச்சுக்குவோம். அப்படியே இப்போ 7 கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 3 கண்ணு இருக்கும்போது அடுத்தது வந்து 3 மாடு ஆயிடுங்களா. அப்படியே வச்சு அது ஒரு இது எனக்கு அந்த மாடுங்கிறது ஒரு இது. அதை வச்சு அப்படியே பார்த்தாச்சுன்னா ஒரு ஆர்வத்தால மட்டும்தான் இதை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. நமக்கு அதுல ஆர்வம் இல்லைன்னா இந்த தொழில் பண்ணவே முடியாதுங்க. அது எப்படியே கிடந்தான்னு நினைச்சா அது கிடந்தாதான் விட போறோம். அந்த ஒரு தொழில் முன்னாலும் நம்மள அதுல நாட்டம் இருந்தாதான் அதை ஜெயிக்க முடியும். ஆமாங்க. அது ஒரு செட்டா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மாடா மாத்தினதுக்கு அப்புறம் இது ஒரு தொழிலா நீங்க மாத்திட்டீங்க இல்லைங்களா? 4 மாடா இருக்கும்போதே ஒரு சொசைட்டில கொண்டு பால் ஊத்திட்டு இப்படி அதே எனக்கு தொழிலா போச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 லிட்டர் ஊத்துறப்ப 10 லிட்டர் ஊத்துனா நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தியா தானே வருது. அப்படியே இது எனக்கு அப்படியே இது எடுத்துட்டேன். பரவாயில்ல, நான் இதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நான் வெளியில போய் சம்பாதிக்க வேண்டிய இது இல்லை. நம்ம சொந்த தொழிலுங்கிறதுக்காக நம்மளே பண்ணிக்கிறோம். நீங்களே பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. ஒரு சிம்பிளா இருந்தாலும் ஒரு 10 மாடுகள் ஆடுகள் வச்சு தன்னுடைய ஒரு பயன்பாட்டுக்காக மட்டும்தான் பராமரிச்சுட்டு இருக்கேன். அதாவது ஆடுகளையும் சரிங்க, சில பேர் கறிக்காக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நான் கறிக்காக கூட கொடுக்க மாட்டேன். என் ஆடை வந்து நான் யாருக்காக விற்பனைக்கும் கொடுக்க மாட்டேன். பாசத்தோட அன்பா வளர்ப்பேங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நிச்சயமா இந்த காணொலியில வந்து நம்ம விலங்குகள் மேல அதீத அன்பு நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு இனம் வந்து தொன்று தொட்டு வளரும். அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நிறைய தகவல்கள், அதாவது ஒரு பாசத்தோட எப்படி விலங்குகளை வளர்க்கணும், அதாவது அது குழந்தை மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த காணொலி வழியா நீங்க என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.